பரலோக தேவனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, அந்த ஆராதனை நேரத்துக்காக இந்த சமூகத்திலே கடந்து வருகிறோம். தேவன் தாமே ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கர்த்தர் ஆண்டவரை கடந்து வருவீராக. ஆண்டவரே எங்கள் ஆராதனை மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. சமூகம் கடந்து வருவதாக பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், சங்கீதம், ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிக்க தேவ கிருபையின் சமாதானம் ஆண்டவரே அப்பா எங்கள் நடுவிலே கடந்து வருவதாக ஆண்டவரே உன் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் ஆண்டவராகிய ஆமென் இயேசுவை தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். அந்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஆமென் பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான பாடல் தான் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. பால தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் பால தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே, அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரே, அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. வெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க. ஐஸ்வர்யகானமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, வேண்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யகானமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, வேண்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான்
நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மேம்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்படியே நாம் ஆராதனைக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஆமென். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவநாமத்திலே மகிமை செலுத்தி ஆமென் தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தெய்வம் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாகிய கர்த்தர் அவர். ஆமென். அவரை பாடி நாம் அவரை ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய நம்முடைய தெய்வத்தை நாம் எல்லாரும் ஹல்லேலூயா நம்ம பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, எம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ தகப்பனே, மக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லி பாடுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட சூழ்நிலை மேல ஏன் ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டேன் என்று சொல்லி கேட்கிறோமா? ஆமென். நம்மை உடைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். நாம் உடைக்கப்படுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவனாகி கர்த்தர் நம்மை ஆமென் ஒரு புதிய பாத்திரமாக ஒரு புதிய சிருஷ்டியாக நம்மை உருவாக்கும்படியாகவே தேவன் நம்மை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் சொல்லுவோமா? என்னை உருவாக்கின கிருபை இது. சேர்ந்து சொல்லுவோம். உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. சேர்ந்து சொல்லுவோமா? ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே.
கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நம்மை நடத்துகிறதற்காக ஆண்டவருக்கு ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை நாமே விட்டு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. ஓ, என்னை உடைத்த ஆண்டவரே, உங்க கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கைகளில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். சொல்லுவோமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கைகளில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே இயேசுவே, உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உயர்வனே உன் கையில் களிமண்ணா உரைத்து உருவாக்கும். உயர்வனே உன் கையில் களிமண்ணா உரைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கைகளில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உன் கைகளில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே இயேசுவே, உருவாக்குவே உருவாக்குவே. கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவே, உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்துல கூட நம்மளுடைய வேத புஸ்தகத்தை எடுத்து சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மையை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரர்
ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். நம்ம கூட இப்பொழுது ஜெபிக்கலாம். முதலாவதாக நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய 200 நாடுகள் உலகத்துல 200 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த நாடுகளுக்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நம்முடைய ஊழியக்காரங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம் கண்களை மூடி இப்பொழுது ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, முன்னாடியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ராஜா, இந்த அருமையான ஆண்டவரை பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே கர்த்தாவே, இந்த நாளில நாங்கள் ஆண்டவரே அப்பா கூடி ஜெபிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனே அப்பா நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இப்படியாக ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்து அதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே விசேஷமா கர்த்தாவே அப்பா பாதிக்கப்பட்டிருக்கிறதான ஆண்டவரே 200 ஆண்டவரே நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேக நாடுகளில் அநேக ஜனங்கள் ஆண்டவரை மறித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. தேவன் தாமே ஆண்டவரே எல்லா நாடுகளை காட்டிலும் எங்களுடைய இந்த தேசத்தை கர்த்தாவே ஆண்டவரை மட்டுமா நீர் பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரை பாதிக்கப்பட்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என்னுடைய இந்திய தேசத்துல ஆண்டவரே கர்த்தாவே சீக்கிரமா ஆண்டவரே கொரோனால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே குணமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த வியாதியினால் ஆண்டவரே இருந்து ஆண்டவரே கர்த்தாவே குடும்பங்களுக்கு ஜெபிக்கிற அந்த குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களுக்கு ஆறுதல் தருவீராக ராஜா. அப்பா நமக்கு ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த சமயத்துல ஆண்டவரே ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கிற ஊழியக்காரங்க கூட அப்பா கர்த்தாவே அப்பா அதிக பேர் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே முடியாதவர்களுக்காக ஜெபிக்கிறா. தேவன் தாமே எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியக்காரங்களுக்கு ஊழிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே நமக்கு ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிற ராஜா. இன்னும் தகப்பனே கர்த்தாவே அப்பா ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஆராதனையில கலந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் இந்த யூடியூப் வழியாக பார்த்து ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே மாசத்துல ஆண்டவரே நாங்கள் பேர் வேறுபட்டு இருந்தாலும் ஆண்டவரே ஆவியானவர் ஒருவராய் இருந்து ஆண்டவரே ஆவியில ஒருமனப்படுத்தி ஒருமனத்தின் ஆவியை கொடுக்கிற தேவன் தாமே அப்பா நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள் இதை பார்க்கிறதான கூட இணைந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே துதிக்கிறோம். ஆண்டவரே வாதை உட்கூடாத்தேன்னு ஆண்டவரே அணுகாது பொல்லாப்புனுக்கு நேரிடாதுன்னு சொன்ன தேவன் தாமே அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறார். உங்களுடைய ஆண்டவர் ரத்த கோட்டைகளாய் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாக என்னுடைய இந்திய தேசத்தை ரத்த கோட்டைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய தமிழ்நாட்டை ரத்த கோட்டைகளாய் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இருக்கிற மாவட்டம் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய ஆண்டவரே ரத்த கோட்டைகளாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே கர்த்தாவே இந்த கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை சீக்கிரமாய் விடுதலையாக்கி உண்மை நாங்கள் விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே கரங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே கர்த்தாவே விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த நாளிலே கூட ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவன் தாமே ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பிறந்த பிள்ளைகளாகிய 2 பேர்த்தை குறித்து பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏசா யாக்கோப்பை குறித்து பார்க்கிறோம். ஆமென். யாக்கோப்பை குறித்து நாம் அநேக காரியங்களை நாம் தெரிந்திருக்கலாம். இந்த நாளிலே கூட ஏசாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவன் மூத்த மகனாய் இருக்கிறான். அவர்களுடைய பிறப்பிலேயே மிகுந்த ஒரு வித்தியாசமான தோற்றத்தை உடையவர்களாக காணப்படுகிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஒட்டி பிறந்தவர்களாக ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு தாயின் கருவிலிருந்து பிறக்கும் போதே நானா நீயா என்று சொல்லி ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு பிறந்தவர்களாய் நாம் பார்க்கிறோம் வேதத்தில். அது மட்டுமல்ல, இந்த ஏசாவினுடைய காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது இவனுடைய அடையாளங்கள் தோற்றங்களை குறித்து சொல்லும் போது இவன் அதிக ரோமம் உள்ளவனாக அநேக சரீரத்திலே ரோமம் உள்ளவனாக காணப்பட்டான் என்று சொல்லி இவனுக்கு ஏசா என்று சொல்லி பெயரிடப்பட்டுள்ளது. ஆனபடியினால் அந்த ஏசாவை குறித்து பார்க்கிற பொழுது இந்த ஏசா எப்படிப்பட்டவன் என்று சொல்லி பார்த்து வேதத்திலே நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே அவனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வேதத்திலே ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரத்திலே ஒரு சில வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த
இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலே கூட நாம் வேதத்திலே வாசிக்கும் போது ஆமென், இவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வேட்டையிலே, அதாவது மிருகங்களை வேட்டையாடுவது இவனுக்கு மிகவும் பிடித்ததாய் இருந்தது. காட்டிலே போய் வேட்டையாடி ஒரு புதிய புதிய இறைச்சிகளை கொண்டு வந்து தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்தவனாய் காணப்பட்டான். இவனுடைய ருசியுள்ள பதார்த்தத்திலே, இவனுடைய ருசியுள்ள அந்த இறைச்சியிலே இவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு மிகவும் விருப்பம் கொண்டவனாய் இருந்தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவனுக்கு புதுசு புதுசா அந்த காட்டிலே இருக்கிறதான மிருகங்களை வேட்டையாடி புசித்து புசித்து இவனுக்கு அதே வேலையாய் காணப்பட்டது. இவன் அதே இவனுடைய வேலையாய் இருந்தபடினாலே அநேக நாட்கள் இவன் என்ன செய்தானாமா, சோத்திர வனசஞ்சரியாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாக இவனை குறித்து பார்க்கும் போது வேதத்துல இவன் எப்பொழுதும் வேட்டையாடுகிறவனாய், அதாவது வேலையிலே வேட்டையாடுவதிலே வல்லவனாய் இருந்தான். மிகவும் சிறந்து விளங்குகிறவனாய் காணப்பட்டான். எப்பொழுதுமே இவன் காட்டிலே இருக்கிறவனாய் இருந்தான். வீட்டை குறித்தோ அல்லது இவனுடைய காரியங்களை குறித்தோ ஒரு நாள் இவன் கவலைப்பட்டதாக இந்த இடத்துல கொடுக்கப்படல. ஆனால் கவலைப்படுகிறான் எப்பொழுது என்று சொன்னால் காலம் சென்றதற்கு பின்பு. அதை நான் பின்பாக நான் பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, இவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி சாமர்த்தியம் உள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவன் என்ன செய்கிறான் சொல்ல, வெளியே சென்று எந்த வேலை செய்வதற்கும் நன்றாய் சுறுசுறுப்புள்ளவனாய், இவன் தகப்பனுக்கு நல்ல ஒரு பிரியமான பிள்ளையாய் இவன் இருந்திருக்கிறான் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாய் இருந்தான். மிகவும் இவன் பிரியமானவனாய், இவனுக்கு பிரியமான வேலையே என்னதுங்க, வேட்டையாடுகிறது தான். காட்டுல தான் போய் இருப்பான். அந்த மிருகங்களை பார்த்து பார்த்து இவனுடைய காரியங்கள் எல்லாமே வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இவன் வேலை செய்வதிலே எப்படா வேட்டைக்கு போலாம், எப்படா காட்டுக்கு போலாங்கிறதா இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே ஒரு சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. நம்முடைய நாட்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்க, நைட்டு இரவு வந்தா அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கி முடிஞ்சு அப்படியே காலையில எந்திரிச்சோடனே குளிப்பாங்க, ட்ரெஸ் மாத்தி மறுபடியும் அங்கேயே போயிடுவாங்க. இந்த நாட்களிலே கூட அப்படித்தான் இருக்கிறாங்க ஜனங்கள். அப்படினாலே பார்த்தோம் என்று சொன்னால் இவன் என்ன செய்தான், வேட்டையாடுகிறவனும் வனசஞ்சரியமாய் இருந்தான். பிரியமானவர்கள், இப்படி இருக்கும் போது வீட்டுக்கும் நமக்கும் அல்லது நாட்டுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இல்லாதபடி காணப்படுகிறது. இவனுடைய வேலை என்ன, நல்ல வேட்டையாடணும், நல்ல நான் சமைக்கணும், நல்ல அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிக்காரியங்களையே இவன் ஈடுபட்டு கொண்டிருந்தான். வீட்டில இவனுக்குரிய காரியத்தை கூட இவன் நினைக்கவில்லை. பின்பாக நாம் வாசிக்கும் போது இவன் வேட்டையாடுவதிலே இவன் வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வனசஞ்சரியா இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக நாம் வேதத்திலே வாசிக்கும் போது அதே சோத்திரம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது 32வது வசனம், அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திரவாகம் என்னத்திற்கு என்றான். பாருங்க, இந்த சேஷ்ட புத்திரவாகத்தை அடுத்தபடியாக இவனுடைய தம்பியின் இடத்திலே தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் என்ன செய்கிறான், விற்று போடுகிறவனாய் காணப்பட்ட அந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசிக்கும் போது, அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோப்புக்கு ஆணையிட்டு சேஷ்ட புத்திர பாகத்தையே அவன் விற்று போட்டவனாய் காணப்பட்டான். நன்றாய் பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபுக்கு சொல்றான் அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு கேட்ட உடனே இவன் அதை ஒரு பொருட்டாக, இவன் தான் முதல் பிறந்தவன், இவன் தான் ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவன், இவன் தான்
தேவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்திற்கு அந்த சந்ததிக்கே இவன் தான் தலைமகனாய் தலைப்பிள்ளையாய் இருக்கிறான். சந்ததி இவன் மூலமாகத்தான் விளங்க வேண்டும் என்று சொல்வது அதுதான். இவன் தான் வீட்டுக்கு தலைப்பிள்ளை. ஆனா இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒருவேளை அவன் சோத்திர கூழுக்கு வேண்டி அவனுடைய சகோதரன் இடத்துல அவன் ஒவ்வொரு நாளும் வந்து தர்க்கித்து என்ன செய்கிறான் சொன்னால், இதையும் அவன் விற்று போடுகிறவனாய் ஒரு துச்சமாக நினைக்கிறான். நான் வேலைக்கு போறேன், நான் வேட்டைக்கு போறேன், எனக்கு இந்த காரியங்களிலே எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்கிறான் சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், அவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஆமென் விற்று போடுகிறவனாய் காணப்படுகிறான். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 32. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூழையும் கொடுத்தான். பாருங்க, புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். இரண்டாவதாக அலட்சியம் பண்ணினான். அதாவது உன்னத தீர்மானத்தையே அவன் என்ன செய்கிறான், அலட்சியம் பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தாங்க. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு பதவி இருக்கு, எனக்கு பட்டம் இருக்கு, எனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவனுடைய அழைப்பை நிராகரிக்கிறவர்களாக, அதை வெறுக்கிறவர்களாக காணப்படுற, துச்சமாக நினைக்கிறவர்களாக காணப்படுறாங்க. பாருங்க, ஒரு போஜனத்துக்காக, இழிவான போஜனத்துக்காக, ஒரு கூழுக்கு வேண்டி ஆமென் ஸ்தோத்திரம், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், தன் சகோதரனுக்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறவனாய் காணப்படுகிறான். இவன் நல்ல ஒரு பிசினஸே பண்றான் பாருங்க, ஒரு வியாபாரமே செய்கிறான். ஆமென். இதை கொடுத்தா இவனுக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்லுகிறான். ஆனால் இவன் பாருங்க, இவன் நல்ல வேட்டையாடுகிற, வெளியே வேலைக்கு போகிறவனாய் இருந்தாலும் இவனுடைய நோக்கம் எப்படி இருக்கு, எங்கிட்ட இது இருக்குது, இதை வித்துறலாமே என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். முதலாவதாக நான் சொன்னேன், இவன் வேட்டையாடுவதிலே வல்லவனாய் இருந்தான். இரண்டாவதாக இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு அலட்சியமாக எண்ணுகிறவனாய் காணப்படுகிறான். மூன்றாவதாக என்ன செய்கிறான், அதை விற்று போட அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது, இதை விற்றாவது நான் சாப்பிடலாமே. அவனுக்கு முக்கியமானது எது? ஆமென், இதையாவது விற்று விடலாமே என்று சொல்லுகிறதான அந்த சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறான். மூன்றாவதாக நடக்கிற சம்பவம் என்னவென்று சொன்னால், இவன் அந்த போஜனத்தின் மேலே மோகம் கொண்டவனாக, ஆசை கொண்டவனாய் இருக்கிறான். இவன் ஒரு போஜன பிரியனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, அந்த போஜனத்தின் மேலே ஆசை உள்ளவனாய், தன் சகோதரன் செய்கிறதான அந்த ஆமென் அந்த கூழுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த காரியத்துக்கு அவன் ஆசைப்படுகிறவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களை, எப்பொழுது பார்த்தாலும் நல்ல ருசியுள்ள பதார்த்தங்கள், ருசியுள்ள உணவுகள் வகைகள், இதை வேண்டும் என்று சொல்லி இதை அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதங்கள் மெயின இவனுக்கு வேண்டாம், ஆனா நல்ல உணவு வேணும், நல்ல பதார்த்தங்கள் வேணும், நல்ல காரியங்கள் வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறான். ஆனால் பாருங்க, அதுக்கு வேண்டி ஒரு உன்னத அழைப்பையே, உன்னத ஆசீர்வாதங்களையே இவன் புறக்கணிக்கிறவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஏசா இப்படி செய்து விட்டான். பாருங்க, தொடர்ந்து நான் வாசித்துக் கொண்டு வருகிற வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம், தொடர்ந்து நான் வாசித்துக் கொண்டு வருகிற வேளையிலே ஆமென் ஸ்தோத்திரம் 34வது வசனத்தை 33வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு 33வது வசனம், அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். தன்னுடைய ஆசீர்வாதங்களை விற்று போட்டவனாய் காணப்படுகிறான். தன்னுடைய சந்ததி ஆமென் தேவனுடைய சந்ததியாய் மாறுவதற்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. அதையே அந்த ஆசீர்வாதங்களை அவன் விற்று போட்டான். எனக்கு அன்பான தேவஜனம், இன்றைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெருசு கிடையாது, அதையே வியாபாரமாக்குகிறவர்களாய் காணப்படுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, தேவாலயத்துல வந்து விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் வெளியே துரத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளியே விரட்டி அடித்தான். இன்றைக்கு அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது உலகம். வியாபாரமாக்குகிறார்கள்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை வியாபாரமாக்க கூடாது. இந்த இடத்துல பாருங்க, ஏசா அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்துக் கொண்டு உணவுக்கு வேண்டி ஒரு சாதாரண ஒரு உணவுக்காக அவன் விற்று போட்டவனாய் காணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது 34வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அப்பொழுது ஏசாவுக்கு எதை கொடுத்தானாமா? அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் போஜனத்தில அவன் திருப்தி அடைந்தான், புசித்து குடித்து அப்புறம் என்ன செஞ்சானாமா? ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, அதனுடைய பிற்பகுதி சொல்லுகிறது, எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான், அலட்சியம் பண்ணினான். பாருங்க, அலட்சியமா வித்துட்டான், போச்சு, அதோடு கூட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவன் பாருங்க, சேஷ்டபுத்திர ஒரு போஜனத்துக்கு வேண்டி சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா, வருகிற நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம், அதே ஆதியாகம புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்துக்கு வரலாம். 26ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க, அதுல தெரியும். ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இவன் அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய தீர்மானத்தையே இவன் மாற்றவில்லை, விற்று போடவில்லை. இவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போட்டான். ஆமென் ஸ்தோத்திரம். பாருங்க, அலட்சியமாக எண்ணுகிறான். அடுத்தபடியாக நடக்கிறது என்ன? உலக ஜனங்களின் ஜாதிகளின் நடுவிலே இவன் தனக்கு திருமணத்தை திருமணத்திற்காக பெண்களை கொள்கிறான், மனைவிகளை எடுத்தான், திருமணம் முடித்துக் கொண்டான், உலக சம்பந்தம் கொண்டான். ஆம் பிரியமானவர்களே, உலகத்திலே போய், அதாவது விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலே போய் பெண் கொள்ள கூடாது என்று சொல்லித்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய தேவனுடைய திட்டத்தை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஆபிரகாமுடைய சந்ததியாகிய ஈசாக்கின் சந்ததியான ஸ்தோத்திரம், இந்த ஸ்தோத்திரம், இந்த ஏசா என்ன செய்கிறான்? உலக ஜாதிகளிடத்திலே இவன் பெண் கொண்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உலகத்திலே உறவு வைத்துக் கொண்டான், உலகத்தோடு கூட ஒத்து போகிற வாழ்க்கை இவனுக்கு காணப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, பாருங்க, இவனுடைய நோக்கம் எல்லாமே என்னதுங்க? எல்லாமே வெளியே தான் இருக்கு. இவன் என்ன செய்யறான்? வேட்டையாடுகிறதுக்கு காட்டுல போறான். அப்புறம் இவனுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மறந்து விட்டான். இப்ப நடக்கிறது என்ன? உலக ஜாதிகளிடத்திலே போய் பெண் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட வேலை வேலை என்று சொல்லி நாம் போய்கொண்டே இருக்கும் போது, வேலையுடைய காரியங்களிலே நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய சூழ்நிலை என்ன, நாம் எதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாம் யார் என்று சொல்லி தெரியாதபடிக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலே தான் இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வழிமாறி போய் புறஜாதிகளிடத்திலே பெண் கொள்ள போய் விடுகிறார்கள். இந்த இடத்துல ஏசா என்ன செய்தான்? ஏசா அப்படித்தான் உலக ஜாதிகளிடத்திலே பெண் கொண்டவனாய் இருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆமென் ஸ்தோத்திரம். அதே ஸ்தோத்திரம், அதுக்கு அடுத்த அதிகாரத்துல 27ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 30வது வசனத்திலிருந்து 38வது வசனத்தில் வரைக்கும் தொடர்ந்து வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதித்து முடித்த பின்பு புறப்பட்டவுடனே ஏசா வேட்டையாடி அப்போதான் வந்து சேர்றான். பாருங்க, எப்பொழுதுமே அவன் காட்டிலேயே போய் வேட்டையாடி கொண்டே இருப்பான். நிறைய பேர் அப்படித்தாங்க, வேலை 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 வேலைன்ட்டே இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது அப்புறம் தான் தேடுவாங்க ஆண்டவருடைய சமூகத்தையும், அப்புறம் ஊழியக்கார தேடுவாங்க, பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் பாஸ்டர் பத்தி நினைப்பாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும். வேலை வேலைன்னு சொல்லி ஓடிடுறது, இங்க இருக்கிற என்ன காரியம் என்று சொல்லி அதை எல்லாமே அது அப்புறம் வந்துடும், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பின்பு என்ன நடக்கிறது சொன்னால், அவனுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு வந்து இவனுக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் தகப்பனிடத்திலே வாங்கிவிட்டு போய்விட்டான். அவன் ஏமாற்றி வாங்கினானோ
ஏமாற்றாமல் வாங்கிவிட்டானோ அது நமக்கு காரியம் அல்ல. ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வர வேண்டிய நேரத்திலே வர வேண்டிய சமயத்திலே இவன் வரவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் இப்படியே இருக்கிறபடினாலே இவனுடைய தாயாகிய ஆமேன் சோத்திரம் ரெபெக்காள் என்ன செய்தால், ஆமேன் மிகவும் யாக்கோபின் மேலே பிரியமாய் இருந்தபடினாலே அவனை அழைத்து ஒரு ஆட்டை அடித்து சமைத்து கொடுத்து தகப்பனை ஆமேன் ஈசாக்கு பார்வை இல்லாதவன பார்வை இழந்தவனாய் காணப்பட்டான். அவன் பார்வை இல்லாத சூழ்நிலையிலே இருக்கும் போது அவனை ஆமேன் சோத்திர ஏசாவை போல நடித்துக் கொண்டு அவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். ஆனால் என்ன நடக்கிறது, இப்பொழுது ஏசா கடந்து வருகிறான். ஏசா வீட்டுக்கு கடந்து வருகிற பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது பாருங்க, ஏசா திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது 31வது வசனம் 39வது வசனத்தை வாசிக்கலாம். 27 31. அவனும் பாருங்க ருசியுள்ள பாருங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளான்னு சொல்லி அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வந்தான். ஏற்கனவே யாக்கோப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வந்து தகப்படத்திலே கொண்டு வருகிறான். கொண்டு வரும்போது நடக்கிற சூழ்நிலை என்ன, இவனும் கொண்டு வந்தான். வாசிங்க தன் தகப்பனை கொண்டு வந்தான். தகப்பனை நோக்கி உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்றான். அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார், நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்து சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான். 38வது வரைக்கும். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா, இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையாகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன், அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்திலும் திராட்சரசத்தினாலும் ஆதரித்தேன். இப்பொழுதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றான். ஏசா தன் தகப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனை என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி என்னையும் ஆசீர்வதியும் என்று தன் தகப்பனை நோக்கி சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அது வரைக்கும் இவனுக்கு என்ன இல்ல, அந்த ஆசீர்வாதத்தின் மேலே ஒரு அக்கறை இல்லை. ஆசீர்வாதத்தை குறித்து அவனுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு காரியங்கள் அவனுக்கு இன்னும் தெரியாததா இருந்தது. இவனுக்கு எல்லாமே வெளியிலே அவன் வனத்திலே அவன் வேட்டையாடுவதும் அவன் பலவிதமான மிருகங்களை நல்ல நல்ல மிருகங்களை நல்ல சமைத்து அதை சாப்பிடுவது, வீட்டிலே வந்தால் நல்ல ஆமேன் சோத்திரம் நல்ல உணவு உண்பது, இதையே இவன் எண்ணத்திலே கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது என்ன செய்து விட்டான் என்று சொன்னால், இப்பொழுது அவனுடைய தம்பி என்ன செய்து விட்டான், சகோதரன் அதை எல்லாவற்றையும் வாங்கிவிட்டு இவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு போய்விட்டான். இப்பொழுது இவன் என்ன செய்கிறான், இவன் வந்து தகப்பனே எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று சொல்லி அழுகிறான். அதை இந்த இடத்துல நான் வேதத்திலே வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் இப்படியாக எழுதியிருக்கிறார். அதை 12ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் ஒருவனும் வேசிக்கல்லனாகவோ ஒருவேளை போஜனத்திற்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட, நல்ல கவனிங்க, ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான், விற்று போட்டான். பின்பு தொடர்ந்து வாசிக்கும் போது
விற்று போட்ட ஏசாவை போல விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அவன் சீர்கெட்டவனாயிருந்தானா? இங்க எபிரேயருக்கு எழுதின ஆக்கியம் சொல்லுகிறான் சீர்கெட்டவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய ஆமென் சோத்திரம், அந்த புத்திர சுவிகாரத்தை, ஆமென் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, தேவன் கொடுக்கிற சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் முதல் பிறந்தவன், முந்தி ஆமென் சோத்திரம் பிறக்க வேண்டியவன், இவன் தான் மூத்த பிள்ளை. ஆனாலும் இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை வைத்து இவன் தன்னுடைய வயிற்று பிழைப்பை இவன் ஆதாயமாக, அல்லேலூயா, இதை வைத்து ஆதாயத்தை ஆமென் தேடிக்கொண்டான். இப்பொழுது நடக்கிற காரியம் என்ன நடந்தது என்று சொன்னால், இவன் எல்லாவற்றையும் முடித்ததற்கு பின்பு தகப்பனிடத்திலே வந்து கண்ணீர் வடிக்கிறான். பாருங்க அந்த வசனத்திலே எபிரேயர் எழுதும் போது தொடர்ந்து வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு நல்ல கவனிங்க, பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க, காலம் கடந்து போனதற்கு பின்பு எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் தகப்பன் அவன் அவனுடைய சகோதரனுக்கு கொடுத்து, அவன் அவனுடைய தம்பிக்கு கொடுத்து தீர்ந்ததற்கு பின்பு இவன் கடந்து வந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆமென் என்ன செய்கிறான்? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். நன்றாய் கவனித்து பாருங்கள். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி இருக்கு. வேட்டையாடுவது முக்கியம் அல்ல, அது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது. நீ வேலைக்கு போவது, நீ எந்த பெரிய பேங்க்லயோ அல்லது ஏதோ பெரிய பெரிய ஆபீஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலே நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திலே உத்தியோகத்திலே இருக்கலாம். இது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு உரியதுதான். ஆனாலும் இதற்கு மேற்பட்டதாக தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை. இதை இழந்து போவாய் என்று சொன்னால், இதை அலட்சியமாக எண்ணுவாய் என்று சொன்னால், இதை ஆமென் உன்னுடைய வேலைக்காக இதை விற்று போட்டாய் என்று சொன்னால், பின்பு நீ பெற்றுக் கொள்வதற்காக நீ கடந்து வந்து கதறினாலும் அது கிடைக்காது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தன் அபிஷேகத்தை இழந்து ஆமென் கலங்கி கொண்டிருக்கிறார்கள், கதறி கொண்டிருக்கிறார்கள். அதே போலத்தான் சிம்சோனை குறித்து நாம் வாசிக்கிறோம். சிம்சோன் தேவனுக்காக எழும்பின மனுஷன், நன்றாய் வீரமாய் அவன் பெலிஸ்தியரை மடங்கடித்தவன், முறியடித்தவன். பாருங்க, 300 நரிகளை ஒண்ணு சேர்த்து அவன் சேர்த்த முடியுமா? அவ்வளவு 300 நரிகளையும் ஒண்ணு சேர்த்தினவன் ஆமென். ஆனா பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? இவன் ஆசீர்வாதங்களை இழந்து போனான் இந்த சிம்சோன். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த ஏசா கடந்து வருகிறான், ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. இவன் வருகிற வரைக்கும் ஆசீர்வாதம் நிக்காது. நீ வருகிற வரைக்கும் சொல்லுவாங்க, பிரதர் சர்ச்சுக்கு போகணும், பிரதர் ஆராதனைக்கு போகணும், ஜெபத்துக்கு போகணும், தாமதித்து கொண்டிருந்தீர்கள். இன்றைக்கு எதையுமே செய்ய முடியாத ஒரு கண்டிஷன்ல இன்றைக்கு கொண்டு வந்து நம்மை நிறுத்தி உள்ளது. காரணம் என்ன தெரியுமா? அலட்சியமாக எண்ணினதினாலே. இன்றைக்கு நீ கர்த்தருடைய அழைப்பை, இன்றைக்கு நீ கர்த்தருடைய கிருபையை அலட்சியமாக, ரட்சிப்பை அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருப்பாய் என்று சொன்னால், பின்பு நீ பரிதபிக்க கூடிய சூழ்நிலையிலே இன்று அழ வேண்டிய சூழ்நிலையிலே நீ தள்ளப்படுவாய். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆமென் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. பாருங்க, ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகையின் காலங்களாயிருக்கிறது. சமயங்கள், ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிவிட்டது. இந்த கடைசி காலம், நீ ஆசீர்வாதங்களை கிருபையின் காலம், கிருபையின் காலம் என்று சொல்லி நீ
நாட்களை கடத்தி விட்டாய். ஆனால் பின்பு நீ கதற வேண்டியது அவசியம். ஆமென். பிரியமானவர்களே, பின்பு நீ கதறினாலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பின்பு நீ கதறினாலும் கூக்குரலிட்டாலும் ஒரு ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இடத்துல ஏசா ஆமென் கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான், ஒன்றுமே அவனால செய்ய முடியல. அவன் தம்பி வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவன் போய்விட்டான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய வருகையின் நாட்கள், ஆண்டவராகிய தெய்வம் ஆமென் ஒரு நாளிலே வரப்போகிறார். இந்த சபையை கர்த்தர் கொண்டு போக போகிறார். அநேக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பின்பு நீயும் நானும் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, நீங்க கேட்கலாம், எப்படிங்க அது ஆகும்னு சொல்லி. ஆண்டவர் சொல்லிட்டாரு, திருடன் வருகிற விதமாய் வரும். அன்றைக்கு ஏசா அலட்சியம் பண்ணது போல நீ இன்றைக்கு அலட்சியம் பண்ணி கொண்டிருப்பாய் என்று சொன்னால், ஆண்டவர் ஒரு நாளிலே வருவார், நம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்று விடுவார். பின்பு நீ ஆமென் சோத்திரம் வெற்றி இடத்திலே நீ நின்று கதறினாலும், ஐயோ கதவை திறங்கள் கதவை திறங்கள் என்று சொல்லி கத்தினாலும் கதறினாலும், அந்த 5 கன்னிகைகளுக்கு நேரிட்டது ஆமென் உங்களை அறியேன் என்று சொல்லி விடுவார். பிரியமானவர்களே, நாம் அலட்சியமாய் எண்ணுகிறது எதை? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய ரட்சிப்பை, கர்த்தருடைய அபிஷேகத்தை, கர்த்தருடைய அழைப்பை நிராகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியல, ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவ சமூகத்திலே நாம் கதறுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கலாம். ஏசா கதறுகிறான், காலம் சென்றதற்கு பின்பு. இன்றைக்கு ரட்சண்ய நாள். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படித்தவர்களாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் அலட்சியமாக எண்ணினேனே, அலட்சியமாக விட்டு விட்டேனே, ஆண்டவரே உடைய ஆசீர்வாதங்களை உடைய அழைப்பை ஆண்டவரே நான் அலட்சியமாக விட்டு விட்டேனே என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க, முழங்கால் படியிடுங்க, தேவ சமூகத்திலே ஜெபிங்க. ஆண்டவர் ஆமென் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அவனுக்குரிய கிரீடத்தை ஒருவனும் பறித்துக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய அழைப்ப, உங்ககிட்ட கொடுத்த வேலைய, உங்ககிட்ட கொடுத்த பொறுப்பை கர்த்தர் வருமளவும் நீ உண்மையா இருப்பாய் என்று சொன்னால், கர்த்தருடைய வருகையில நீ ஆமென் சோத்திரம் அவரோடு கூட கடந்து செல்ல முடியும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா சோத்திரம் உடைய பிள்ளைகள் நடுவிலே ஆண்டவரே சோத்திரம் இந்த வார்த்தைகளை கொண்டு நீ கிரியை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உடைய ஆளுகையும் உடைய பிரசன்னமும் கடந்து வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே சோத்திர ஏசாவை போல அல்ல ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளையாக ஆண்டவரே ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக மாறுவார்களாக என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சமூகத்திற்கு முந்தி வரும்படியாய், சமூகத்திற்கு ஓடி வரும்படியாக ஹல்லேலூயா. இவ்வளவு நாட்களாக வேலை 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 என்று சொல்லி ஓடி ஓடி ஆசீர்வாதங்கள் இழந்தது போதும் ஐயா, ஆசீர்வாதங்கள் இழந்தது போதும். எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே மனைவி பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திர கணவன்மார்களை ஆண்டவரே சோத்திர ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சிநேகமும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நமனோடு கூட இருந்து கர்த்தர் நம்மை காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.